அதிமுக அரசு ஓபிஎஸ் இபிஎஸ் அவங்க வந்து ஒரு புதிய அணியை கட்டமைச்சிருக்காங்க. அந்த அணி தான் மெகா கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க. நீண்ட காலம் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்த பாட்டாளி மக்கள் கட்சியையும் அவர்கள் வந்து அணிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இப்ப தேமுதிகவும் வந்துவிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இந்த நிமிடம் வரைக்கும் இருக்காங்க. நீங்க ரொம்ப நாளா நட்புறவுல இருக்கீங்க, பல நேரங்கள்ல அவங்களை ஆதரிச்சு பேசியிருக்கீங்க. அவங்கள அணிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு அவங்க என்ன தடையா, என்ன சிக்கலா இருக்குன்னு நினைக்கிறாங்க? ஏன் உங்களை அணிக்குள்ள கொண்டு வர மாட்டாங்க? இல்ல, அதாவது நான் இந்த நிமிஷம் வரையும் நாங்கள் வந்து எடப்பாடி முதலமைச்சரோடு நாங்கள் வந்து நட்போடு தான் இருக்கிறோம். பகையெல்லாம் எதுவும் கிடையாது. தேர்தல் கூட்டணி ஏற்படாது இல்ல. ஆனா வந்து எங்களுக்கு தலையாய இஷ்யூ இருக்குல்ல, அதை பற்றிய கருத்து இல்லாமல் வந்து நான் வந்து 20க்கு மேற்பட்ட மாவட்டங்கள், 30க்கு மேற்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகள், 22 சட்டமன்ற இடைத்தேர்தலில் 12 தொகுதியில திக்லி பாப்புலேட் தேவேந்திரோட மக்கள் இருக்கிறாங்க. நாளைக்கு வந்து நான் கூட்டணியில் இடம்பெற்ற உடனே ஐயா இந்த கோரிக்கை என்னாச்சு அப்படின்னு அந்த கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அந்த நல்ல இடத்துக்கு வந்திருக்கீங்க. 21 சட்டமன்ற இடைத்தேர்தல்ல பாமகவுடைய ஆதரவு ஒரு 8 தொகுதிகள்ல அவங்களுக்கு தேவைப்படுது நம்புறாங்க. நீங்க 12 சட்டமன்ற தொகுதிகள்ல வலிமையோட இருக்கதா சொல்றீங்க. உங்களுடைய ஆதரவு உங்களுக்கு வேண்டாமா? அப்ப பாமகவோட நீங்க பாமக வந்தா போதும், தேமுதிக வந்தா எங்களுக்கு போதும், புதிய தமிழகம் தேவையில்லைன்னு நினைச்சிட்டாங்களா? தேவையில்லைன்னு நினைச்சாங்க அப்படின்னா they have to take a costly risk. அதுக்கு அதிகமான அவர்கள் விலை கொடுக்க வேண்டியிருக்கும் நான் நம்புறேன். விலை கொடுக்க வேண்டியது இருக்கும் டெஃபினட்டா. அதாவது தேவேந்திர குல வேளாளர்களையோ புதிய தமிழகத்தையோ புறக்கணிக்கக்கூடிய அளவுக்கு அவர் முடிவெடுத்தால் இட் வில் பி a costly mistake. புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தங்களை பாஜக கூட்டணியில் சேர்க்கவில்லை என்றால் அதற்கு அதிமுக மிகப்பெரிய விலையை கொடுக்க நேரிடும் என்று தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிபியிடம் கேட்கலாம். சிபி, இது குறித்த கூடுதல் தகவல் சொல்லுங்க. புதிய தமிழகம் கட்சியை பொறுத்தவரை 1999 முதல் அவங்க தேர்தல் பாதையில் பயணித்து வருகிறார்கள். நாடாளுமன்ற தேர்தல் 99 நாடாளுமன்ற தேர்தல் அவங்களுடைய தேர்தல் பயணம் என்பது தொடங்கியதாக நாம் எடுத்துக்கொண்டால் பல வருடங்களாக அவங்க அதிமுக திமுக அணிகளில் மாறி மாறியே தங்களுடைய அரசியல் பாதையை வகுத்து வந்தார்கள். குறிப்பாக 2009 நாடாளுமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் தனித்து தென்காசி தொகுதியில் போட்டியிட்டு தன்னுடைய செல்வாக்கை நிலைநாட்டினார் திரு கிருஷ்ணசாமி. அதன் பிறகு திமுக அதிமுக அணிகளில் அவர்கள் அங்கம் வகித்திருக்கிறார்கள். 2009ற்கு பிறகு திமுகவுடன் 2011 தேர்தலுக்கு பிறகு அவர்கள் பெரிய அளவுக்கு இணக்கமாக இல்லை, ஒரு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டார்கள். ஆனால் அதிமுகவுடன் அவர்கள் அணியமைத்த பொழுது அவர்களுக்கு வெற்றி என்பது வசப்பட்டதாகவே இருக்கிறது. அதன் பிறகு அவர்கள் தங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன என்பதை கடந்த 3 வருடங்களாக பொதுவெளியில் தெரிவிக்கவில்லை என்றாலும் கட்சி சார்ந்து அவர்கள் இயங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக பாரதிய ஜனதா அதிமுகவிற்கு ஆதரவாகவே அவர்கள் பல்வேறு விஷயங்களில் கருத்து தெரிவித்து வந்தார்கள். பாஜகவிற்கு நீட் தேர்வு, புஷ்கர விழா போன்ற முக்கிய விவகாரங்களில் தமிழகத்தின் குரலாகவே, பாரதிய ஜனதாவின் தமிழக குரலாகவே திரு கிருஷ்ணசாமி இருந்திருக்கிறார் என்பதை அவரே பல தருணங்களில் ஒத்துக்கொள்கிறார். நம்முடைய நிகழ்ச்சியில் கூட நான் தமிழகத்தில் பாரதிய ஜனதாவின் குரலாக நான் இருந்தேன் அப்படிங்கிறதையும் அவர் வந்து பதிவிடுறாரு. இப்படிப்பட்ட சூழல்ல பல தருணங்களில் அதிமுகவிற்கும் அவர் ஆதரவாக செயல்பட்டிருக்கிறார். குறிப்பாக திமுக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் மீது நெடுஞ்சாலை ஊழல் வழக்கை கொண்டு வந்த பொழுது அதற்கு உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணை தேவையில்லை அப்படிங்கிற ஒரு தடையை கொடுக்கிறார்கள். அதை வரவேற்றவர் புதிய தமிழகம் கட்சி தலைவர், நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி. இது எதிரிகளுக்கு கிடைத்த சம்மட்டி அடி என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி எதிர்முகாமையும் தாக்குகிறார். இப்படி கடந்த 3 வருடங்களாக அவர் அதிமுக பாஜகவிற்கு தோழமையுடன் செயல்பட்டு வந்தார். இந்த தேர்தலில் அவர் நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணியில் இடம் பெறுவார் என்பதே அனைத்து தரப்பின் யூகங்களாகவே இருந்தன. அது தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் மறைமுக பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வந்தன. அவர் பல சந்திப்புகளில் அதை மறுத்திருக்கிறார். நாங்கள் அப்படி ஒன்றும் அதிமுக பாஜகவுடன் பேசவில்லை அப்படின்னு. ஆனால் தோழமையாக இருந்தவர்கள் கண்டிப்பாக தேர்தல் நேரத்தில் தேர்தல் கூட்டணியில் இடம்பெறுவார்கள் அப்படிங்கிறதா பெரிய அளவிலான எதிர்பார்ப்பா இருந்தது. அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தான் கடந்த முறை எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல் நாட்டு விழாவிற்காக பிரதமர் மோடி மதுரைக்கு வருகை இருந்தபோது தேவேந்திர குல வேளாளர்களின் கோரிக்கையை அவர் வந்து பொது மேடையில் பொதுமக்களின் முன்பாக பேசுகிறார். இது புதிய தமிழகம் பாஜக அணியில் நிச்சயமாக இடம்பெற போகிறது அப்படிங்கறத நமக்கு உறுதி செய்யக்கூடிய ஒரு இதாவே தான் இருந்தது. ஆனால் இப்ப திரு கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு புது கோரிக்கை, அதாவது தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டிய நிலத்திலிருந்து எங்களை வெளியேற்றுங்கள், வெளியே கொண்டு வாங்க அப்படின்ற எங்களுடைய கோரிக்கையை பாஜக ஆதரிக்குது, பிரதமர் மோடி ஆதரிக்கிறார். ஆனா அதை செயல்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அதிமுக அரசு அதை செயல்படுத்தல, அதற்கான எந்த செயல் திட்டத்தையும் வகிக்கல. அதனால நாங்க அதிருப்தியில இருக்கோம்.
அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவிடுகிறார். அதாவது தமிழகத்தில் இந்த விஷயத்தில் நம்ம உற்று நோக்கும் பொழுது தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக, பாமக இவையெல்லாம் அதிமுக அணியில் அங்கம் வகிக்கின்றன. அதிமுக தான் தமிழகத்தை பொறுத்தவரை தலைமை தாங்குகிறது. அப்படி தலைமை தாங்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அதிமுக புதிய தமிழகத்தை கூட்டணிக்குள் சேர்க்கவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுது. அதுதான் இன்றைய அரசியல் ஆர்வம் நிகழ்ச்சியில் நம்ம அவர் முன்னால் வைக்கிறோம். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுக எங்களை சேர்க்குதோ இல்லையோ அதை கடந்து எங்களுடைய பிரதான கோரிக்கை தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியலினத்திலிருந்து வெளியேற்றுங்கள் அப்படிங்கிறதா. அதை அந்த எடப்பாடி அரசு செய்யல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். எங்களுக்கு இடம் முக்கியம் அல்ல, சீட்டு முக்கியம் இல்ல, எங்களுடைய கோரிக்கையை அவர்கள் பிரதானப்படுத்தவில்லை, அக்கறை கொள்ளவில்லை. பாஜக அக்கறை கொள்கிறது, ஆனால் எடப்பாடி பழனிசாமி அக்கறை கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்றாரு. அதே நேரத்தில் பாமக, தேமுதிக இவர்கள் எல்லாம் இந்த அணிக்குள் வருவதற்கான வேலைகள் எல்லாம் நடந்து முடிந்து விட்டது, தேமுதிக இன்னும் சில நாட்களில் வந்து விடுவார்கள் அப்படிலாம் இருக்கும் பொழுது ஏன் உங்களை அதிமுக பெரிய அளவில் அக்கறை கொள்ளவில்லை, உங்கள் மீது அக்கறை கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறோம். அதற்கு அவர் ஒரு முக்கியமான பதிலை தெரிவிக்கிறார். எங்களை சேர்க்காமல் நீங்கள் தேர்தலில் களம் கண்டால் இந்த அணி வெற்றி பெறக்கூடிய அணி கிடையாது, மெகா கூட்டணி கிடையாது, இதற்கு நீங்கள் பெரிய அளவில் விலை கொடுத்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அந்த இடத்துல பதிவிடுகிறார். கடந்த 2 வருடங்களில் பல எதிர்க்கட்சிகள் அதிமுக மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வந்தாலும் அதற்கெல்லாம் திரு டாக்டர் கிருஷ்ணசாமி அதிமுகவிற்கு ஆதரவாகவே செயல்பட்டு வந்தார். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை பல தருணங்களில் அவர் ஆதரித்திருக்கிறார். இந்த சூழலில் கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது மும்முரமாக நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழலில் அதுவும் அதிமுக அணியில் கிட்டத்தட்ட பிரதான கட்சிகள் எல்லாம் அவர்களுடைய அணியில் இடம்பெற்றுவிட்ட நிலையில் புதிய நீதி திரு கிருஷ்ணசாமி, திரு பச்சமுத்து இவர்கள் எல்லாம் யாருடைய அணியில் இடம்பெற போகிறார்கள்? இவர்கள் கடந்த தேர்தல்களில் அந்தந்த எந்த கட்சியை சார்ந்திருக்கிறார்களோ அந்த கட்சியின் சின்னங்களில் போட்டியிட்டவர்கள். அப்ப அவங்களுக்கு அதிமுக அணியில் இடம் கிடைத்து விடுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் அரசியல் வட்டத்துல மேலோங்கி இருந்தது. இப்ப திரு பாரிவேந்தர் எந்த அணியில் இடம்பெற போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு விவாதம் ஒருபுறம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதே போல நீண்ட நாட்களாக இவர்களுக்கு ஆதரவாக அந்த திரு கிருஷ்ணசாமி எந்த அணிக்கு செல்வார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. அவர்களுக்கான இடத்தை அதிமுக, பாஜக வழங்குமா அப்படிங்கிற ஒரு விவாதம் ஓடிக்கிட்டே இருந்தது. இப்ப திரு கிருஷ்ணசாமி தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் அதிமுக, பாஜகவிற்கு ஆதரவாக இருந்தாலும் எங்களுக்கான அங்கீகாரத்தை, உரிய பிரதிநிதித்துவத்தை அவர்கள் கொடுக்காதது எங்களுக்கு வருத்தமளித்திருப்பதாக அவர் நம்முடைய விவாதத்தில் அவர் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். அது அரசியல் அரங்கில் ஒரு முக்கியமான கருத்தாகத்தான் பார்க்கப்படுகிறது. கார்த்திகா, தமிழகத்தில் பாஜகவின் குரலாக தாங்கள் இருந்தும் அவர்கள் தங்களை ஆதரிக்காதது வருத்தமளிக்கிறது என்று புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். தேவேந்திர குல வேளாளர் கோரிக்கையை ஏற்காததால் கூட்டணி அமைப்பதில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் தாங்கள் கூட்டணியை சேர்க்கவில்லை என்றால் அது மெகா கூட்டணி அல்ல, வெற்றி கூட்டணி அல்ல என்றும் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். இது வருத்தமளிப்பதாக அவர் தெரிவித்து தனது அதிருப்தியை வெளிப்படுத்திய நிலையில் அடுத்த கட்டமாக அதிமுக அவர்களை கூட்டணிக்கு அழைக்குமா அல்லது இவர் வேறு ஏதேனும் கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பாரா? அது குறித்து சொல்லுங்க சிபி. முன்வைக்கிறோம் உங்களுடைய கோரிக்கையை தேவேந்திர குல வேளாளர்களின் கோரிக்கையை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பரிசீலிப்பதாக நேற்றைய தினம் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியிருக்கிறாரே, அதற்கு உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறோம். அந்த இடத்துல அவருடைய பதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிலாகத்தான் பார்க்க வேண்டும். அவர் மு.க. ஸ்டாலினுடைய அந்த கருத்தை வரவேற்பதாக தெரிவிக்கிறார். ஆனால் நாங்க 90 விழுக்காடு இன்னமும் அதிமுக, பாஜக அணியில் தான் இருக்கிறோம், 90 விழுக்காடு இருக்கிறோம், நாங்கள் முழுதாக எதிர் முகாமுக்கு இன்னும் போகல. மு.க. ஸ்டாலினுடைய கருத்தை நான் வரவேற்கிறேன், ஆனா அதுல முழுமையான நம்பிக்கை எனக்கு ஏற்படல. புதிய தமிழகம் கட்சியை அதிமுக கூட்டணி ஏற்கவில்லை என்றால் அதற்கு மிகப்பெரிய விலையை கொடுக்க நேரிடும் என்று புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். அது குறித்து கூடுதல் தகவல்களை சிபி கொடுத்தார். நன்றி சிபி.